முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அமைச்சரவையில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தவர் சேகர் பாபு நாயுடு. இந்த சேகர் பாபு நாயுடு ரவுடி அமைச்சர் என்று பொதுமக்களாலும் பிற அரசியல் கட்சிகளாலும் கூறப்பட்டவர். அப்படி வர்ணிக்கப்பட்ட சேகர் பாபு செய்த ஊழல்கள் தான் இப்போது தலைவிரித்தாடும் ஒரு விஷயமாக தமிழ்நாட்டில் பேசப்படுகிறது. அப்படி என்னதான் இவர் ஊழல் செய்திருக்கிறார் என்று நாம் ஆழமாக தோண்டி பார்த்தோமானால் அது இந்த தமிழ்நாட்டின் பல கோயில் சொத்துக்களை கொள்ளையடித்த ஒரு நபராக சேகர் பாபு இருக்கிறார் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கும் இந்து கோயில்களில் பக்தர்கள் செலுத்தும் காணிக்கையாக செலுத்தும் தங்க நகைகளை உருக்கியதால், அதை தங்க கட்டிகளாக மாற்றியதால் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாக ஆடிட்டிங் ரிப்போர்ட்டுகள் தெரிவிக்கின்றன. சுமார் 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய காணிக்கையை ரூபாய் நோட்டுகளை கொள்ளையடித்திருக்கிறார் சேகர் பாபு. அதோடு இல்லாமல் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய தங்க நகைகளை உருக்கி இருக்கிறார். அப்படி உருக்கி அதை தங்க கட்டிகளாக மாற்றி இருக்கிறார். இதற்கு யார் அனுமதி கொடுத்தார்கள் என்று பார்த்தோமானால் அப்போது முதல்வராக இருந்த மு.க. ஸ்டாலின் தான் இதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். அப்படி உருக்கிய தங்க நகைகள் சுமார் 3000 கிலோ தங்க நகைகள் தங்க கட்டிகளாக மாற்றப்பட்டு சேகர் பாபு வசம் சென்றிருப்பதாக கூறுகிறார்கள். அதாவது சேகர் பாபு இந்த 3000 கிலோ தங்க கட்டிகளை அபேஸ் செய்து விட்டார் என்று கூறுகிறார்கள் விவரம் தெரிந்தவர்கள். பொதுமக்களிடையே இது பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கையாளாகாத ஸ்டாலின் ஆட்சியில் இது நடந்தேறியிருக்கிறது. ஸ்டாலின் இத்தகைய ஊழல்களை கண்டு கொதித்தெழுந்து அமைச்சர்களை கண்டித்து இருந்தால் இது போன்ற பல முறைகேடுகள் நடந்திருக்காது. ஆனால் ஸ்டாலின் ஒரு பொம்மை முதல்வராக, ஒரு எதற்கும் லாயக்கற்ற ஒரு முதல்வராக இருந்ததால் இத்தகைய ஊழல்கள் மலிந்து போய் கிடந்தது திமுக ஆட்சியில். ஸ்டாலினின் மகன் உதயநிதி எதற்கும் லாயக்கற்ற ஒரு நபராக இருந்ததால் இவர் துணை முதல்வராக இருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை. தமிழக மக்களுக்கு இவரால் எந்த பிரயோஜனமும் இல்லை. தமிழ்நாட்டை கொள்ளையடித்து 1000 கோடி 2000 கோடி ரூபாயில் தனது சினிமா கம்பெனியை வளர்த்து கொண்டதுதான் மு.க. ஸ்டாலின் மகன் உதயநிதியின் முக்கியமான வேலையாக இருந்திருக்கிறது. மிகப்பெரிய சினிமா தயாரிப்பு கம்பெனி எல்லாம் அழித்து விட்டார் உதயநிதி. தனது ரெட் ஜெயண்ட் என்கிற சினிமா கம்பெனியை மட்டும் வளர்த்துவிட்டு தமிழ் சினிமாவை ஒடுக்கி அதை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார்கள் ஸ்டாலின், உதயநிதி, துர்கா ஸ்டாலின். அதோடு இல்லாமல் கருணாநிதியின் குடும்பமும் இதில் பங்கேற்று இருக்கிறது. இப்படி ஒரு சினிமா துறையையே சீரழித்து விட்டது கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி குடும்பம். அது அப்படி என்றால் இந்து கோயில்களை சூறையாடி இருக்கிறார்கள் ஸ்டாலின் குடும்பத்தினர். அதற்கு மிகப்பெரிய உடந்தையாக இருந்தவர் அப்போது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த சேகர் பாபு நாயுடு. இந்த நாயுடு எப்படி இப்படி கொள்ளையடித்தார் என்று பார்த்தோமானால் அது மிக சுலபமாக நமக்கு தெரிந்துவிட்டது. இது எப்போதுமே இல்லாத ஒரு வழக்கம். எப்போதுமே பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தும் தங்க நகைகள் நகைகளாகவே பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது. ஆனால் சேகர் பாபு என்ன செய்தார் தெரியுமா? இப்படி தங்க நகைகளை பாதுகாப்பது சிரமமாக இருக்கிறது. ஆகவே இதை தங்க கட்டிகளாக உருக்கி அந்த கட்டிகளை நமது வங்கிகளில் டெபாசிட் செய்து விட்டால் அதிலிருந்து ஒரு மிகப்பெரிய தொகை வட்டியாக கிடைக்கும், அதை கோயிலுக்கு பயன்படுத்தலாம் என்று கூறி தங்க நகைகளை, பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய தங்க நகைகளை உருக்கி விட்டார். அப்படி உருக்கி அதை தங்க கட்டிகளாக மாற்றிவிட்டார் சேகர் பாபு. இப்படி தங்க கட்டிகளாக மாற்றிய கோயில் நகைகளை சுமார் 3000 கிலோ தங்க கட்டிகளை அபேஸ் செய்து விட்டார் சேகர் பாபு என்று கூறுகிறார்கள் கோயிலில் அதிகாரிகளாக இருக்கும் ஒரு சில முக்கிய அதிகாரிகள். ஒரு சில அர்ச்சகர்களும் இதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இப்போது பெயரை சொல்ல விரும்பவில்லை. இப்போது மிகப்பெரிய ஆடிட்டிங் நடந்து வருகிறது. தமிழக அரசு மாறியிருக்கிறது. விஜய் தமிழக முதல்வராக பொறுப்பேற்றவுடன்
இத்தகைய நடவடிக்கைகள் விரைந்து நடந்து வருகிறது. கோயில்களில் எவ்வளவு பணம் முறைகேடு நடந்திருக்கிறது, எவ்வளவு கிலோ தங்க கட்டிகள் முறைகேடு நடந்திருக்கிறது என்றெல்லாம் ஆய்வு செய்து வருகிறது அதிகாரிகள் குழு. கோயில் தங்க நகைகளை தங்க கட்டிகளாக உருக்கியதில் மிக பெரும் ஊழல் நடந்திருக்கிறது. இதற்கு சேகர் பாபு தான் மிகப்பெரிய பொறுப்பு. இதில் நடந்திருக்கும் ஊழல் அதிகாரப்பூர்வமாக ஆராய்ந்து வருகிறோம். இந்த ஊழல் தெரிந்தால், இந்த ஊழலின் எண்ணிக்கையும் இது பற்றிய விபரமும் தெரிந்து அதை கணக்கெடுத்து விட்டால் சேகர் பாபு கைது செய்யப்படுவார் என்று கூறியிருக்கிறார் தற்போதைய தமிழக அமைச்சர் நிர்மல் குமார். அவருக்கு இந்த தகவல் தெரிந்துவிட்டது. அதிகாரிகள் அமைச்சர் நிர்மல் குமாரிடம் இது பற்றிய விவரங்களை கொடுத்திருக்கிறார்கள். அதோடு தற்போதைய தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் தலைமையிலும் ஒரு குழு விசாரணை நடத்தி வருகிறது. அவர்களும் தமிழக அரசிடம் இந்த முறைகேடு பற்றிய அறிக்கையை தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். சுமார் 1000 கோடி ரூபாயும் 3000 கிலோ தங்க நகைகளும் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது சேகர் பாபுவால். சேகர் பாபு முன்பு அமைச்சராக இருந்தபொழுது இந்த முறைகேடுகள் நடந்தேறி இருக்கிறது. சேகர் பாபு கொள்ளையடித்த தங்க கட்டிகள், தங்க நகைகள் பற்றிய பல கோயில்கள் பற்றிய விபரம் இப்போது வந்திருக்கிறது. அது பற்றிய ஒரு சில முக்கியமான கோயில்கள் விபரங்களை இப்போது உங்களுக்கு நான் படித்து காட்டுகிறேன். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயில், ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயில், திருச்செந்தூர் முருகன் கோயில், பழனி முருகன் கோயில், தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் ஆலயம், விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் ஆலயம், விருத்தாச்சலம் மணவாள நல்லூர் முருகன் கோயில் என்று இந்த கோயில்களில் சேகர் பாபு செய்திருக்கும் ஊழலின் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. தமிழகம் முழுவதும் இருக்கும் கோயில்களில் சேகர் பாபு ஊழல் செய்திருக்கிறார். சேகர் பாபு ஒரு ரவுடி அமைச்சர் என்றுதான் பலரும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அது உண்மைதான் என்று பல்வேறு இடங்களில் நிரூபணமாகி இருக்கிறது. குறிப்பாக சமீபத்தில் நடந்து முடிந்த 2026 வருட சட்டசபை தேர்தலில் வாக்களிக்கும் போது சேகர் பாபு ஒரு ரவுடியை போல் நடந்து கொண்டார். தமிழக வெற்றி கழகத்தினர் மீது, குறிப்பாக விஜயின் தாவேகாவினர் மீது கடும் தாக்குதல்களை நடத்தியதை பல வீடியோக்களில் நேரடியாக காண முடிந்தது. விஜய் தமிழக முதல்வராக பொறுப்பேற்றவுடன் முதலில் ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவர் மீது வழக்கு பதிவு செய்தார் என்றால் அது ஒரே ஒரு நபர், சேகர் பாபு தான். சேகர் பாபு மீதுதான் முதலில் ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவர் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது விஜயின் ஆட்சியில். சேகர் பாபு தமிழக வெற்றி கழகத்தினரை கொலை செய்து விடுவேன் என்றெல்லாம் கூறி அந்த கூட்டத்தில் மிரட்டி இருக்கிறார். எனவே அவர் மீது முதலில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்துதான் இப்போது கோயில்களில் இவர் அடித்திருக்கும் கொள்ளை, அது பற்றிய விபரம் வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறது. இதன் பிறகு சேகர் பாபு இந்த கொள்ளை பற்றிய விபரங்கள் முழுதாக வெளிவந்தவுடன் விரைவில் சேகர் பாபு கைது செய்யப்பட்டு அது பற்றிய விவரங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று அமைச்சர் நிர்மல் குமார் தெரிவித்திருக்கிறார். ஆகவே வெகு சீக்கிரம் அமைச்சர் சேகர் பாபு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார். இப்படி கொள்ளையடித்த பணத்தை இவர் தான் மட்டுமே வைத்துக் கொண்டாரா என்றால் இல்லை. கட்சி நிதி என்றும் குடும்ப நிதி என்றும், அதாவது ஸ்டாலின், உதயநிதி, துர்கா ஸ்டாலின் ஆகியோரது குடும்ப நல நிதி என்றும் பங்கு பிரித்து கொடுத்திருக்கிறார் சேகர் பாபு. ஆகவே இது பற்றிய முழு விவரங்களும் இப்போது ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. அது பற்றிய விவரங்கள் முழுதாக கிடைத்தவுடன் சேகர் பாபு கைது செய்யப்பட்டு கோர்ட்டில் இது பற்றிய விவரங்கள் தாக்கல் செய்யப்படும் தமிழக அரசு சார்பில். இவர் செய்திருக்கும் முறைகேடு மிகுந்த கொந்தளிப்பை தமிழக மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழக மக்கள், குறிப்பாக இந்து பக்தர்கள், தாங்கள் விரும்பி செலுத்தும் கோயில்களில் உண்டியல்களில் செலுத்தும் காணிக்கைகளை கொள்ளையடித்து இருக்கிறார் சேகர் பாபு. இது மிக பெரும் கண்டனத்திற்கு உரியது. சுமார் 1000 கோடி ரூபாயும் சுமார் 3000 கிலோ தங்க கட்டிகளும் கொள்ளையடித்திருக்கிறார், ஊழல் செய்து கொள்ளையடித்திருக்கிறார் சேகர் பாபு. ஸ்டாலின் ஆட்சியில் நடந்த மிகப்பெரிய கொள்ளையாக இது இருக்கும் என்று கூறுகிறார்கள் விவரம் தெரிந்தவர்கள். ஸ்டாலினின் மோசமான ஆட்சிக்கு சேகர் பாபு, முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு ஒரு கருப்பு புள்ளியாக இருந்து கொண்டிருக்கிறார். கோயிலை கொள்ளையடித்த விபரம் ஒருபுறம் நடந்து கொண்டிருந்தாலும்
சேகர் பாபு மீது விஜயின் அரசு குற்ற வழக்கு பதிவு செய்திருக்கிறது. ஏனென்றால் தேர்தல் நேரத்தில் இவர் அங்கிருந்த தொண்டர்களை, தாவேகா தொண்டர்களை கொலை செய்து விடுவதாக மிரட்டிய வழக்கு முதலில் விஜயின் ஆட்சியில் குற்ற வழக்காக அரசியல்வாதி மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து இப்போது கோயில் நகைகளை கொள்ளையடித்த வழக்கும், கோயில் சொத்துக்களை சூறையாடிய வழக்கும் பதிவு செய்யப்பட இருக்கிறது. இந்த தகவல் ஸ்டாலின், உதயநிதி, துர்கா ஸ்டாலின் ஆகியோருக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அடுத்து என்ன நடக்குமோ என்று இவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் ஸ்டாலின் என்ன கூறுகிறார் என்றால், 6 மாதத்தில் இந்த விஜயின் அரசு கவிழ்ந்துவிடும் என்று கூறிக்கொண்டிருந்தேன். ஆனால் 3 மாதத்திலேயே விஜயின் அரசு கவிழ்ந்துவிடும் என்று மேடைகளில் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் உண்மையில் அப்படி நடக்க வாய்ப்பில்லை. விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி தொடர்ந்து 5 வருடங்கள் நிலையாக நீடித்திருக்கக்கூடிய வாய்ப்புதான் அதிகம் இருக்கிறது. மு.க. ஸ்டாலின் ஏன் இப்படி கூறிக்கொள்கிறார், மக்களிடையே இப்படி ஒரு பொய் பிரச்சாரத்தை பரப்புகிறார் என்றால், ஊழல் வழக்குகள் பதிவு செய்து தங்கள் மீது நடவடிக்கை எடுத்து விடுவார்கள் என்பதால் இவர் 3 மாதத்தில் ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்று தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறார். 6 மாதத்தில் கவிழ்ந்துவிடும், 3 மாதத்தில் கவிழ்ந்துவிடும் என்றெல்லாம் கூறிக்கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். ஏனென்றால் அரசு அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் தங்கள் மீது நடவடிக்கை எடுக்க பயப்படுவார்கள் என்பதால் 3 மாதத்தில் கவிழ்ந்துவிடும் விஜயின் ஆட்சி. ஆகவே அதன் பிறகு நாங்கள் தான் ஆட்சியை கைப்பற்றுவோம் என்று அதிகாரிகளையும் காவல்துறை அதிகாரிகளையும் பயமுறுத்தி கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். ஆனால் அப்படி நடக்க வாய்ப்பில்லை. விஜயின் ஆட்சி தொடர்ந்து 5 வருடங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அதிகம் என்ன, நிச்சயம் 5 வருடங்கள் விஜயின் ஆட்சி தொடர்ந்து நடக்கும். அதற்கு எந்த தடையும் இல்லை. ஏனென்றால் அதற்கான அனைத்து வேலைகளையும் செய்து வருகிறது விஜயின் அரசு. அது நியாயமோ தவறோ, ஆனால் தங்கள் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள அனைத்து நடவடிக்கைகளையும், சட்டப்படியான நடவடிக்கைகளையும் விஜயின் அரசு மேற்கொண்டிருக்கிறது. தொடர்ந்து 5 வருடங்கள் விஜயின் அரசு நீடிக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸ்டாலின் சொல்வது போல் 3 மாதத்தில் கவிழ்ந்து விடாது. இது போன்ற ஊழல் வழக்குகளும், இந்து கோயில்களை கொள்ளையடித்த வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டால் அது ஸ்டாலினையும், உதயநிதியையும், துர்கா ஸ்டாலினையும் விசாரணைக்கு உட்படுத்தக்கூடும். இதனால் அவர்களும் கூட தொடர்ந்து இது போன்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டால் அவர்களும் கூட கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஏனென்றால் ஸ்டாலினிடமும், உதயநிதியிடமும், துர்கா ஸ்டாலினிடமும், ஸ்டாலின் மருமகனிடமும் பல கோடி ரூபாய், பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்துக்கள் குவிந்து கிடக்கிறது. ஆகவே ஸ்டாலின் குடும்பம் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை. இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.